நம்ம பொண்டாட்டி தானே எப்படி நடந்தாலும் பரவாயில்லன்னு நாமளும் நினைக்க கூடாது, நம்ம புருஷன் தானே எப்படி நடந்துகிட்டாலும் பரவாயில்லன்னு அவளும் நினைக்க கூடாது. We should take things for granted. இப்போ ஒருத்தரை நீ எனக்கு அறிமுகப்படுத்துற, நான் என்ன சொல்றேன்? ஹலோ சார், how are you? Pleased to meet you சொல்றேனா இல்லையா? நடுவுல இருமல் வருது, அந்த இருமலுக்கு ஒரு சாரி சொல்றோமா இல்லையா? போன் வருது, அதை அட்டன் பண்றதுக்கு முன்னாடி எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு போறோம், போன் அட்டன் வந்து சாரி டு ஹோல்ட் யூ சொல்றோமா இல்லையா? இதெல்லாம் என்ன? பேசிக் டீசன்சி, பேசிக் பிஹேவியர். சமுதாயத்துல இப்படித்தான் நடந்துக்கணும். நீ அறிமுகப்படுத்தினதா சொன்னேன்னு அந்த நபரை நான் இனிமே சந்திக்க போறேனா இல்லையான்னு எனக்கே தெரியாது. அவருக்கே அவ்வளவு மரியாதை கொடுக்கும் போது வாழ்நாள் பூரா நம்மளோட வாழற மனைவிக்கு அந்த மரியாதையை நம்ம கொடுக்கிறோமா? இல்ல அந்த மனைவிதான் நமக்கு அந்த மரியாதையை கொடுக்கிறாளா? பதில் 100% இல்லைங்கிறதா. கொண்டாட்டி சமைச்சு போடுற சமையல சூப்பர் நல்லா இருக்கு அப்படின்னு புருஷனும் சொல்றது இல்ல. புருஷன் ஆபீஸ்ல இருந்து டயர்டா வீட்டுக்கு வரும்போது என்னங்க டயர்டா இருக்கீங்களே, நான் காலையில இருந்து உங்களை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு பொண்டாட்டியும் சொல்றது இல்ல. ஆனா சொல்லணும். அப்படி ஒருத்தருடைய உணர்வுகளை இன்னொருத்தர் புரிஞ்சு வாழ ஆரம்பிச்சிட்டா வீடே சொர்க்கமாயிடும். எனக்கு என் பொண்டாட்டி கிட்ட பயம் இல்ல, மரியாதை இருக்கு.